லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாமையில உட்காரு. இருக்கட்டும்க்கா. அம்மா எங்க? சாமி படத்துக்கு பூ வச்சிட்டு இருக்காங்கடி. என்ன விஷயம்? கூட வாக்க சொல்றேன். அம்மா, பிரிலிமினரி எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிட்டேம்மா. அப்படியா மயில? சந்தோஷம்டி, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. நான் பாஸ் ஆனதுல உனக்கு சந்தோஷம் இல்லையாம்மா? முழுசா முடிச்சா பரவாயில்ல, பாதிலேயே விடுறதுக்கு எப்படி சந்தோஷப்பட முடியும்? நான் எப்பமா பாதிலேயே விட போறேன்னு சொன்னேன்? அடுத்து மெயின் எக்ஸாம் இருக்குமா? பாஸ் ஆனதை சொல்லிட்டு அதுக்குமே நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அந்த எக்ஸாமையும் நான் நல்லபடியா எழுதி பாஸ் ஆகணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? சாமி படத்துல இருந்து பூ விழுந்திருக்குமா? இதையே நான் ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணதால இவ கனவை மறந்துட்டான்னு நீ கோவப்பட்ட. ஆனா இப்பவும் அவ அதே கனவோட தானே ஓடிட்டு இருக்கா. நல்லா எழுதிட்டு வான்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சிட்டு வா போற. ஏமா உனக்கு இவ்ளோ வீம்பு? விடுக்கா, வாயால சொல்லலனாலும் அம்மாவோட மனப்பூர்வமான ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டுன்னு எனக்கு தெரியும். வரேங்கா. வரேம்மா. டீ போடுறேன், குடிச்சிட்டு போடி. இல்ல வேண்டாம், வரேன். மயிலோட முகமே சரியில்லையே. பாசான சந்தோஷத்தையும் மீறி அவ முகத்துல ஏதோ ஒரு வேதனை இருக்கு. மயிலு, ஒரு நிமிஷம். அம்மா, ஒரு போலீஸ்காரனுக்கு இருக்கிற விசேஷமான குணம் என்ன தெரியுமா? சொந்த வாழ்க்கையில அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா வேலைன்னு வந்துட்டா வீட்டு பிரச்சனையை மறந்துட்டு மத்தவங்க பிரச்சனைக்காக ஓடிக்கிட்டே இருப்பான். உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு பாக்குறதுக்காக இத ஒரு சோதனையா எடுத்துக்கோ. இப்ப உன்னை சுத்தி நிறைய பிரச்சனைங்க இருக்கலாம். அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த பரீட்சைய நல்லபடியா எழுதிட்டு வா. ஆபீஸ்ல அது ஒண்ணுக்காக தான் உன்னை வருத்திக்கிட்டு இவ்ளோ காலமா நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க, வருத்தப்பட்டிருக்க, நிறைய தியாகமும் பண்ணிருக்க. அதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லாம போயிடக்கூடாது. வாழ்க்கையில ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதையே நினைச்சு வருத்தப்பட்டோம்னா நம்ம கனவு என்னைக்குமே நிஜமா மாறாத. மலை ஏறி போறப்போ சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்கதான் செய்யும். சில சந்தோஷத்தை இழக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போயிட்டா உச்சியை தொடவே முடியாத. நீ நினைச்சதை மட்டும் சாதிச்சுட்டா இழந்த சந்தோஷம் எல்லாமே உனக்கு திரும்ப கிடைச்சிடும். வில்ல கையில வச்சிட்டு இருக்கிற அர்ஜுனனுக்கு அவனோட குறி மட்டும்தான் தெரியும். நீயும் அந்த மாதிரி இருக்கணும். மத்த எல்லாத்தையும் மறந்துட்டு பரீட்சை எழுதி நல்லா பாஸ் பண்ற வழிய பாரு. தேங்க்ஸ்மா. இங்க வரப்ப ஒரு சின்ன குழப்பத்தோடு தான் வந்தேன். ஆனா இப்ப நீ பேசின வார்த்தையெல்லாம் என் மனசு தெளிவாக்கிடுச்சுமா. முன்ன இருந்ததை விட இப்ப என் தைரியமும் நம்பிக்கையும் அதிகமா இருக்க. பயம் சந்தேகம்னு எதுவுமே இல்லாம என் மொத்த உழைப்பையும் கொடுத்து இந்த எக்ஸாம நான் நல்லபடியா எழுதிட்டு வரேமா. வரேன்க்கா.
ஜீவா ஜீவா இரு, எங்க எங்க போயிட்டு இருக்கிற? திறந்து வீட்டுக்குள்ளார ஏதோ நுழையிற மாதிரி நீ பாட்டுக்கு வர, எங்கேயோ போற. என்ன விஷயம்? எதுக்கு வந்த? என் புருஷனை நான் பார்க்க வந்தேன். எது புருஷன்? ஓ, அந்த உறவு இன்னும் உசுரோட இருக்குதா? இருக்கு, காலத்துக்கும் இருக்கும். யார் அதை அழிக்க நினைச்சாலும் அது நடக்காது. கட்ட புருஷனுக்கு ஒரு பொறுப்பான பஞ்சாதியா இருக்க உனக்கு வக்கு இல்ல. ஆனா பேச்சு காது வரைக்கும் நீளுது. உங்களோட வாக்குவாதம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. ஏறுமா, உன்னோட விவாதம் பண்ண எனக்கும் தான் நேரம் கிடையாது. எங்க சின்ன முதலாளிய நீ இப்ப பார்க்க முடியாது. அதுக்கு நான் உன்னை அனுமதிக்க முடியாது. ஏன் புருஷனை பார்க்கிறதுக்கு எனக்கு யார் அனுமதி கொடுக்கணும்? வழிய விடுங்க. இந்த புருஷனா? அதெல்லாம் உன் வீட்டுல. இங்க அவரு எங்க சின்ன முதலாளி. அவரை பார்க்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? என் புருஷனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நடுவுல பூந்து தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? அவரோட விசுவாசமான வேலைக்காரம்மனே. துரோகிங்களை அவரை நெருங்க விடாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. யார் துரோகி யார் விசுவாசின்னு அந்த கடவுளுக்கு தெரியும். ஏய் நில்லு. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை இங்க வர சொன்னது? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? உங்க கோபம் இன்னும் குறையலன்னு எனக்கு புரியுது ஜீவா. நான் உங்க கூட சண்டை போடுறதுக்காக எல்லாம் வரல ஜீவா. பிரிலிமினரி எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிட்டேன். வர புதன்கிழமை மெயின் எக்ஸாம் இருக்கா, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு வாழ்த்து வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏய், அந்த எக்ஸாமே நீ எழுத வேண்டாம், விட்டுரு. என்ன பேசுறீங்க ஜீவா? இந்த எக்ஸாமையும் நான் கிளியர் பண்ணாதான் இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியும். அதிலேயுமே நல்ல ஸ்கோர் பண்ணாதான் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஐபிஎஸ் ஆக முடியும். அந்த ஆசைய இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு. மயில் ஐபிஎஸ்னு போர்டு போடணும்னு நினைக்கிறல்ல, அந்த கனவை இப்பவே கலைச்சிரு. நீ எஸ்பி மயிலாவோ இல்ல டிஎஸ்பி மயிலாவோ ஆகணும்னு அவசியம் இல்ல. ஜீவா, மயில் ஜீவா அப்படி இருந்தா மட்டும் போதும். பிரமாதம் முதலாளி, சரியா சொன்னீங்க. ஜீவா, நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் ஐபிஎஸ் ஆகணும்னு என்னை விட ஆர்வமா இருந்தது நீங்க தானே. அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு கூட எல்லா வகையிலுமே நீங்க தானே ஜீவா உதவி பண்ணீங்க. எனக்கு ஸ்பான்சர் பண்ணது, என்ன அகாடமில சேர்த்து விட்டது எல்லாமே நீங்க தானே ஜீவா. இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்துட்டு இப்ப திடீர்னு எப்படி ஜீவா மாறிட்டீங்க? நான் மாறல, நீ தான் மாறிட்ட. நீ போடுறிய காக்கி யூனிஃபார்ம், அதுதான் உன்னை மாத்திருச்சு. போலீஸுங்கிற திமிரு உன் தலை வரைக்கும் ஏறிட்டதுனாலதான் உனக்கு புருஷங்கிற மரியாதையே இல்லாம ஆயிடுச்சு. அதுதான் அதனாலதான் நீ என்ன மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. நான்லாம் ஒரு ஆளுங்கிற மாதிரி என்ன அவ்வளவு இன்சல்ட் பண்ண. நீ கான்ஸ்டபிளா இருக்கும் போதே இவ்வளோ ஆட்டம் ஆடுறனா, இன்னும் நீ ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டா புருஷனு கூட பார்க்காம என்ன ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்ப இல்ல? இல்ல ஜீவா, பேசாத. நீ இந்த அளவுக்கு மாறுறதுக்கு அந்த திமிரு பிடிச்ச இன்ஸ்பெக்டர் அவன் தான் முக்கிய காரணம். அவன் தானே உன்னை பெத்த அப்ப. அவன் புத்தி தானே உனக்கும் இருக்கும். போலீஸ்காரன் கடவுளுக்கு மேல நினைச்சிட்டு அவன் எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பான். அதே அதிகார திமிரு தான் உன் ரத்தத்திலையும் ஓடுது. என் பொண்டாட்டிங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம ஒரு போலீஸ்காரியா இருந்துகிட்டு நீ என்ன அடக்கி ஆளணும்னு பாக்குற இல்ல? நீ சொல்றது எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு நான் உன் அடிமையாவே இருக்கணும் இல்ல? இல்ல ஜீவா. இங்க பார், இனிமே அதெல்லாம் நடக்காது. இதுக்கு மேலையும் முட்டாளா இருக்கிறதுக்கு நான் தயாராவே இல்லை, புரியுதா?
ஜீவா, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னு எனக்கு தெரியல. மனசறிஞ்சு என்னைக்குமே நான் உங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைச்சதே இல்ல. என்னையும் மீறி அப்படி ஏதாவது நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஜீவா. நீ மன்னிப்பு கேட்டா நான் பட்ட அவமானம்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அந்த குருமூர்த்தி வீட்டுல தங்க வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. கயலுக்கும் காசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு சொன்னேன், அதையும் கேட்கல. அங்க இருக்க வேண்டாம், வேற ஒரு வீட்டுக்கு போலான்னு சொன்னேன், அதையும் நீ கேட்கல. என் பொண்டாட்டிக்கிட்டயே என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்னா அப்புறம் இந்த உறவுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு? நான் எதுக்கு உன் கூட வாழணும்? அது மட்டுமா தம்பி, அந்த கொலகார படுவாவே தான் இவ அப்பங்கிறதையும் உங்ககிட்ட இருந்து இவ மறைச்சிருக்கிறாள. இதை விட ஒரு பொஞ்சாதி தான் வீட்டுக்காரனை எப்படி கேவலப்படுத்த முடியுங்கிற இந்த மாதிரி திட்டம் போட்டு அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவ கூட எப்படி உங்களால வாழ முடியும்? வயசுல மூத்தவரா இருந்துகிட்டு எதுக்குங்க இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறீங்க? எங்க பிரச்சனை நீ எதுக்கு தலை? என்ன மாமா மேல ஏன் பாயிர இப்போ? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஜீவா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சூழ்நிலை தான் ஜீவா உங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தப்பு தப்பா புரிய வச்சிட்டு இருக்கு. என்னைக்குமே நான் உங்களை நிறுத்து. எனக்கும் சமாதானம் விளக்கம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்டா நான் மாத்தவும் விரும்பல. நீ போலீஸ் ஆகிறதா எனக்கு பெருமைன்னு நினைச்சேன். ஆனா அந்த பெருமைக்காக என் தன்மானம், என் கௌரவம் இதெல்லாம் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. நமக்குள்ள நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ போலீஸ் ஆனதுதான் காரணம்னு நான் நம்புறேன். நீ கான்ஸ்டபிளாவும் இருக்க வேண்டாம், ஐபிஎஸ் ஆபீசராவும் ஆக வேண்டாம். முத வேலையா உன் காக்கி யூனிஃபார்மை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு உன் மேலதிகாரி கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் காப்பியோட வா. எங்க அப்பாவோட காலில் விழுந்து நான் உன்னை மருமகளா ஏத்துக்க வைக்கிறேன், சரியா? தம்பி, அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. நான் தம்பி இந்த வீட்டு வேலைக்காரனுங்க. என் மவுள மருமவுளா ஏத்துக்கலீங்களா பெரிய முறாளே? அதுக்கான தாராள மனசும் பெருந்தன்மையும் அவர்கிட்ட கொட்டி கிடக்குதுங்க. இவளையே அவர் மருமவுளா ஏத்துக்குவாரு. நீங்க சொன்னதை இவ செஞ்சுட்டு வந்தா. கேட்டல, எங்க அப்பாவை சமாதானப்படுத்துறது பெரிய விஷயமே கிடையாது. நானும் உன்னை ஏமாத்தணும், கழட்டி விடணும்லாம் நினைக்கல. நான் உன் கூட வாழணும்னு தான் நினைக்கிறேன், சரியா? உனக்கு என்ன வேணுங்கிறத இப்ப நீ தான் தீர்மானிக்கணும். ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது என் சொத்து உறவுன்னு எல்லாத்தையும் நான் உனக்காக தானே விட்டுட்டு வந்தேன். இப்ப அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கும் வந்திருக்கு. பார்க்கலாம். உன் திமிரு, உன் வேலை, உன் கொப்பன், இந்த மூணுமே இப்ப எனக்கு பிடிக்கல. எனக்காக அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வா. என் வீட்டுல நாம ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம், சரியா? என் அம்மாவுக்கு அப்புறம் என் கனவை முழுசா புரிஞ்சுக்கிட்டது நீங்க தானே ஜீவா. நீங்களே இப்படி பேசினா நான் என்ன பண்ணுவேன்? நினைச்சதை சாதிக்கிறதுக்காக. நிறுத்து. இப்ப பழைய கதை எல்லாத்தையும் விட்டுரு. உன் மேல இருந்த காதல்ல நான் எதையுமே புரிஞ்சுக்கல. இத்தனை நாளா கிறுக்க மாதிரி சுத்திட்டு இருந்தேன். இப்ப அந்த ஜீவா செத்துட்டான். இப்போ உன் முன்னாடி பேசிட்டு இருக்கான்ல, இவன் புது ஜீவா, புத்தி தெளிஞ்ச ஜீவா. இங்க பாரு, உனக்கு என் கூட வாழ்ற வாழ்க்கை தான் பெருசுன்னா அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாத. என்னை விட, என் காதலை விட, என் கூட வாழ போற வாழ்க்கையை விட உனக்கு ஐபிஎஸ் ஆகிறது தான் பெருசுன்னா என்ன மறந்துடு. இங்க பாரு, இதுக்கு மேல எதுவும் பேசுறது கிடையாது, புரியுதா? நீ போலாம். கண்ணு, என்னது உங்க உறவு காலத்துக்கும் இருக்குன்னு ஏதோ கதையெல்லாம் சொன்னீங்க. அது இப்ப காலத்தோட கையில இல்ல, உன் கையில தான் இருக்குது. நானும் பாக்குறேன். புருஷனுக்காக நீ உன் கனவை தியாகம் பண்ண போறியா, இல்ல உன் கனவுக்காக இழக்க போறியான்னு.
என்னம்மா இங்க வந்து உட்காந்துருக்க? அம்மாவையோ ஜீவாவையோ பார்த்துட்டு இருந்தியா? அவங்க என்னம்மா சொன்னாங்க? நீங்க சொன்ன மாதிரியே அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருச்சு சார். ஆனா ஜீவாதான் மயிலு அழாத. ஜீவா அப்படி என்னதான் சொன்னான்? அவரோட வாழ போற வாழ்க்கை முக்கியம்னா நான் இந்த எக்ஸாம மறந்துடணுமா சார்? ஐபிஎஸ் தான் முக்கியம்னா அவரையே நான் மறந்துடணுமா? மயிலு நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்க? எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல சார். ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு கேட்டா நான் என்ன சார் சொல்லுவேன்? மயிலு உங்ககிட்ட இருந்து நான் இந்த பதிலை எதிர்பார்க்கலாமா? ஐபிஎஸ் ஆகிறதா எனக்கு சந்தோஷம் நீ அப்பயே சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேம்மா. எல்லா விஷயத்திலையும் தெளிவா முடிவு எடுக்கிற நீ இப்போ மட்டும் என் குழம்பிட்டேன்னு எனக்கு புரியவே இல்லையே. ஐபிஎஸ் தான் வேணும்னு நான் முடிவெடுத்தா என் வாழ்க்கையை நான் இழந்த மாதிரி ஆயிடுமே சார். எது உன் வாழ்க்கை மயிலு? உன் அம்மாவுக்கு பொண்ணா இருக்கிறதா, உன் அக்காங்களுக்கு தங்கச்சியா இருக்கிறதா, ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கிறதா, இல்ல ஜீவாவுக்கு பொண்டாட்டியா இருக்கிறதா? இது எல்லாமே சேர்ந்தது தானே உன் வாழ்க்கை. இதுல எது முக்கியம்னு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம தான் முடிவு பண்ணணும். ஒன்று முக்கியன்றதால இன்னொன்று முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லைம்மா. அந்த சூழ்நிலையில் எது நியாயமாக தேவைப்படுதோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாம தான் பார்க்கணும். ஜீவா தான் வாழ்க்கை நீ முடிவெடுத்துட்டா இத்தனை நாள் ஐபிஎஸ் கனவோட ஓடிக்கிட்டு இருந்திய, அதுக்காக உன் சந்தோஷத்தை எல்லாம் தியாகம் பண்ணி, அது உன் வாழ்க்கை இல்லையா? ஜீவா தான் வேணும்னு உன் கனவுக்கு நீயே கொல்லி வச்சுட்டா அந்த 20 வருஷ வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடும் மயிலு. என்னதான் நீ ஜீவாவோட சந்தோஷமா வாழ்ந்தால் அந்த வலி ஆயுசுக்கு உன்னை உறுத்தாது. ஜீவாவை மிஸ் பண்ற வலி கூட ஆயுசுக்கு உறுத்திட்டு தானே சார் இருக்கும். உண்மைதான். ஆனா எந்த வலியை தாங்கிக்க முடியும்னு நாம தான் முடிவு பண்ணணும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே 2 வழியை ஒரே டைம் சந்திக்கிற காலம் வரும். தப்பான வழியை தேர்ந்தெடுத்தா ஏதாவது ஒரு சந்தோஷம் தான் நமக்கு கிடைக்கும். நல்லா யோசித்து சரியான முடிவெடுத்தா 2 சந்தோஷத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும். இப்போ அந்த காலகட்டத்தில் தான் நீ இருக்க. ஐபிஎஸ்ங்கிற வழியை செலக்ட் பண்ணுறது தான் உனக்கு சரியான முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஜீவாவை உன்னை ஐபிஎஸ் ஆக்கணும்னு ஆசைப்பட்டவன் தானே. இப்போ ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு வருத்தம், தப்பான ஆட்களோடு சேர்ந்துக்கிட்டு உனக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். இது நிரந்தரம் இல்லாமல் இல்லை. நேற்று வரைக்கும் பாசிட்டிவாக இருந்தவன் இன்னைக்கு உன் லட்சியத்துக்கு நெகட்டிவாக மாறி இருக்கான். நாளைக்கு திரும்பவும் பாசிட்டிவாக மாறும். உன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்னை தேடி வருவான். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றப்போ இதுதான் எனக்கு வேணும்னு நீ ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கலாமே. அதே இதான் சார் நானும் சொல்றேன். நான் அவர் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் மனசு மாறலாம்ல. அப்ப நான் என் கனவை நிறைவேற்றிக்கலாம்ல சார். இல்லை மயில, இப்போ உனக்கு வயசும் இருக்குது, வேகமும் இருக்குது. இதே வேகத்தில் நீ ஓடுனா அட்டம்ப்ட்லேயே நீ நினைச்சதை சாதிச்சாலும் குடும்பம் குழந்தைன்னு ஆனதுக்கப்புறம் கருகி சாம்பலா போன கனவை மீட்டெடுக்க முடியாது.
கல்யாணத்துக்கு அப்புறம் பல பெண்கள் சாதிச்சிருக்காங்கன்னு நீ சொல்லலாம். அவங்க நினைச்சதை அடைஞ்சும் இருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்லவே இல்லையே. சூழ்நிலையால் அவங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஆளோட விருப்போ வெறுப்போ யாருக்கும் தடையாக மாறிடக்கூடாது. அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. ஏன்னா இது உன் ப்ரொஃபஷனல் வாழ்க்கை. பர்சனல் வாழ்க்கையில் அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு யார் வேணால் வந்து குறுக்கிடலாம். ஆனால் ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் முடிவெடுக்கணும். புருஷனாகவே இருந்தாலும் அதில் தலையிடுற அதிகாரம் அவனுக்கு கிடையாது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இதை சாதிக்கணும், அதை செஞ்சு காட்டணுங்கிற வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் தான் அவனோட அடையாளம். அந்த அடையாளத்தை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. ஐபிஎஸ் ஆகணுங்கிற உன்னோட கனவு நிறைவேறிட்டா மற்ற எல்லா சந்தோஷமும் உன்னை தானா தேடி வரும். பாரு, அப்பாங்கிற ஸ்தானத்துல உன்னை என் பொண்ணா நினைச்சு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தெளிவான முடிவு எடுக்க வேண்டியது நீதான். எக்ஸாம் எழுதுறேன்.